நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி பேதுரு எழுதின பொதுவான நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தலைப்பில் இன்றைக்கு புதிதாக ஒரு தலைப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜோஸ்வா டிவி நேயர்களே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கர்த்தர் அபரீதமாக உயர்த்துவாராக. உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார்களாக. என் பிரியமும் என் வாஞ்சையும் மாணவர்களே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லியது போல உங்களை பார்த்து ஜோஸ்வா டிவி மூலமாக நீங்க எங்க வாஞ்சையானவர்கள், நீங்க எங்க கிரீடமானவர்கள். அதனால இன்றைக்கு நாம பாருங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி நாம தலையை தாழ்த்தி கண்களை மூடி செபிக்கலாமா? வேத வார்த்தைகளுக்குள் இருக்கிற வெளிச்சம் எங்களுக்குள்ள வரட்டும் என்று நாம ஜெபம் பண்ணுவோமா? நீங்க ஜெபிக்கிறவர்களா, ஜெபிக்க தெரியாதவர்களா? ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். பிதாவே, வேளை வந்ததென்று யோவான் சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் இயேசு இப்படியாக ஜெபித்தார் அல்லவா? ஜெபம். அந்த ஜெபத்தை நீங்க வாசிச்சு தியானிச்சு உங்க இருதயத்தில் பதிச்சு அதை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. பூமியிலே நாங்க பரதேசிகள் சொல்லலாமா? நீங்க எப்படி? உம்மையே நம்பும் விசுவாசிகள். இந்த பூமியிலே நாங்க பரதேசிகள், உம்மையே நம்பும் விசுவாசிகள். அந்த பரலோக காணியாட்சி எங்கள் சுதந்திரம். இப்படி சொல்லலாமா? அந்த பரலோக காணியாட்சி எங்கள் சுதந்திரம். அந்த பரலோக காணியாட்சி எங்கள் சுதந்திரம். வாழ்க வாழ்க இயேசுவே, வருக உமது ராஜ்யமே. வாழ்க வாழ்க இயேசுவே, வருக உமது ராஜ்யமே. ஜெபிக்கின்றவர்களாகவும் ஜெயிக்கின்றவர்களாகவும் மாற்றும் எங்களை இயேசுவே. உம்மை போலவே மாற்றும் எங்களை இயேசுவே. உம்மை போலவே அதிகமான உறுதியான
தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கும் வரைக்கும் இருளில் பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிற வேத வசனத்தை நீங்க கவனிப்பது நலமாயிருக்கும். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை மறுபடியுமாக ஆராய்ச்சி செய்ய, அதை அறிவிக்க வந்திருக்கிறோம்ப்பா. என்னோடு இருந்து எங்கள் கூட இருக்கிற இன்னும் இசை அமைக்கிற எங்கள் சாலமனோடும் இந்த ஜோசுவா டிவி நேயர்களோடும் இருந்து இது யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களோடு இருந்து நீர் கிரியை செய்வீராக. நான் தான் உன் ரட்சகர் என்று சொல்லுவீராக. மகனே, மகளே, நான் தான் உன்னை தேடி வந்தேன், நான் தான் உனக்காக ரத்தம் சிந்தினேன். என் ரத்தம் இல்லாம ரட்சிப்பு இல்லை, என் நாமம் இல்லாம விடுதலை இல்லை என்று ஒவ்வொருவருக்கும் சொல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பேதுரு எழுதின பொதுவான நிருபத்தை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே அதிக 19 வசனம், 2வது நிருபம் 1ஆம் வசனம், 19வது வசனம், 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளிலே பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிற வேத வசனத்தை, அவ்வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், 1000 பொன் வெள்ளியோ பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொன்னான். நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? 119வது சங்கீதத்தில். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேத வசனம் உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா? இந்த வேத வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நியாய பிரமாணங்களையும் தீர்க்க தரிசன வசனங்களையும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பையும் இந்த அடிமையாகிய நான் பாடுவதற்கு கர்த்தர் ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தாரே. இந்த பாட்டையும் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கின்ற இந்த பிரசங்கத்தையும் நீங்கள் கவனிப்பீர்களானால் உங்களுக்குள்ள இந்த வேத வசன நாட்டம் வரும், ஜெபிக்கணும் என்கின்ற ஒரு ஆசை வரும். பவுல் சொன்னான், பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, மறுபடி நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி பவுல் சொன்ன பார்த்தீங்களா? அதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த வேத வசனத்தின் மேலே உங்களுக்கு நாட்டம் வரும். ஏன்னா இந்த வேத வசனம் இந்த இருதய பலகைக்குள்ள வரும் முன்பதாக பாருங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம், இந்த வேத வசனம் தான் இந்த உலகத்தில் அதிகம் உயர்ந்தது, உன்னதமானது. இது அலங்கரித்திருக்கிறான் கிறிஸ்து கூட பரிசுத்த பர்வதத்தில். இவர் என் நேச குமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று உன்னதத்தில் பிதாவாகிய தேவனுடைய சத்தம் வருகின்ற போது கிறிஸ்து கூட யோவானும் பேதுருவும் யாக்கோவும் அந்த பரிசுத்த பர்வதத்தில் நாங்கள் இருந்தோம். அந்த உன்னத சத்தத்தை கேட்டோம். அந்த சத்தத்தை கேட்டவங்க தான் இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்தவங்க தான், இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டவங்க தான், அவர் செய்த அற்புதத்தை அவர் செய்கிற போது கூட இருந்தவங்க தான். நாங்கள் சொல்லுகின்றோம், நமக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு. அதை மாத்திரம் சொல்லிட்டு விடாம
பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிப்பது நலமாக இருக்கும். பார்த்தீங்களா? பாருங்க, இருளான ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வேத வசனம். இன்னும் ஒரு இடத்துல இந்த பேதுரு எழுதின பொதுவான நிருபத்தில் தான் பேதுரு சொல்லியிருக்கிறான், இந்த வேத வசனத்தை களங்கமில்லாத ஞான பால், அந்த பால் மேலே நீங்கள் நாட்டம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பார்த்தீர்களா? அதனால் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. இவைகளை வைத்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு பாட்டை நான் பாடுகின்றேன். நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால் உங்களுக்கு நல்லவைகளாக இருக்கும், நலமாக இருக்கும். இருளிலே பிரகாசிக்கிற இருளான ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற வேதவசனம் அதை விளக்காகவே இருக்கும். வேதவசனம் அதை கவனிப்பது உங்களுக்கு நலமாகும். இருளான ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற வேதவசனம் அதை கவனிப்பது நமக்கு நலமாகும். இருளான ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற வேத விளக்காகவே இருக்கும். வேத வசனம் அதை கவனிப்பது நமக்கு நலமாகும். கவனிப்பது நமக்கு நலமாகும். கால்களுக்கு தீபமாகவே இருக்கும். வேத வசனம் அதை கவனிப்பது நமக்கு நலமாகும். கள்ளங்கமில்லா ஞானப்பாலை போன்ற வேத வசனத்தை கவனிப்பது நமக்கு நலமாகும். இருளான ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற வேத வசனம் அதை கவனிப்பது நமக்கு நலமாகும். பாருங்க, இந்த வேத வசனத்தை நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு எழுதிட்டு கிறிஸ்து வைத்து நியமித்திருக்கிற இடத்துல போய் இளைப்பாரி கொண்டு இருக்கின்றாரு. ஆனா அந்த வசனம் இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறது. சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோசுவா டிவி மூலமாக இவைகளை உங்களுக்கு அனுப்புகிறோம். பாருங்க, இந்த வேத வசனத்தை ஏன் நான் பாடுகிறேன், ஏன் நான் இதை உயர்த்துகிறேன்? ஏன்னா இந்த வேத வசனம் தான் என்ன விடுவித்தது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்து சுவிசேஷத்தை சொன்னாரல்லவா. இருள் நீக்குகின்ற சுவிசேஷம், வெளிச்சத்தை கொடுக்கின்ற சுவிசேஷம், வியாதிகளை விலக்குகின்ற சுவிசேஷம், பாவத்தை விலக்குகின்ற சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தை காண்பிக்கின்ற சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை தான், அந்த அறிவித்த இயேசுவைத்தான் இங்க அலங்கரித்து இந்த வேத வசனத்தில் இந்த பேதுரு எழுதி இருக்கிறாரு. இந்த வசனத்தை நீங்களும் நானும் இருள பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வேத வசனத்தை கவனிப்பது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாருன்னா, பாருங்க, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். விடிவெள்ளி, பொழுது விடிந்து, பாருங்க, விடிவெள்ளி ஆகிய கிறிஸ்து இயேசு உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இந்த இருளில்
பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற வேத வசனத்தை கவனிப்பது நீங்கள் கவனிப்பீர்களானால் நலமாயிருக்கும். இந்த வேத வசனத்தை நான் கவனிப்பதற்கு முன்பதாக நன்மை நடக்கலை, தீமை நடந்தது, துக்கம் இருந்தது, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சஞ்சலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கவனித்ததுனால, இந்த வேத வசனத்தை கவனித்ததுனால, இருள பிரகாசிக்கிற வேத வசனம் எனக்குள்ள வந்ததுனால பொழுது விடிந்து விடிவெள்ளி என் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவாகிய விடிவெள்ளி இந்த வேத வசனத்தின் மூலம் எனக்குள்ள உதித்ததுனால இந்த உலகத்திற்கும் அதில் உள்ள அசுத்தங்களுக்கும் அதில் உள்ள கெட்ட நடக்கைகளுக்கும் என்ன விலக்கி காத்ததுனால தான் இருளான ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற இருளான ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்காகவே இருக்கும் வேத வசனம், அதை கவனிப்பது நமக்கு நலமாகும். ஒரு சந்தோஷத்தோடு தான், ஒரு மகிழ்ச்சியோடு தான், உற்சாகத்தோடு தான் இப்படி கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் அவர் எழுதி கொடுத்த வேத வசனத்தையும் பாடுவதற்கு ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். இதை நாங்கள் தியானித்து இந்த இருளில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வேத வசனத்தை நாங்கள் வாசித்து அதை தியானித்து உங்களுக்கு அனுப்பணும், உலகத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படும்போது எங்கள் காரியங்களை கர்த்தராகிய ஆண்டவர் பார்த்து கொள்ளுகின்றார். எங்களுக்கென்று நியமித்திருக்கிற தூதர்களை கூட அனுப்புகின்றாரு, எங்களுக்கு உதவி செய்கிறாங்க, உன்னதத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது. இதை நாங்கள் கண்ணார பார்த்து நாங்கள் தினம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அதனால் இந்த வேத வசனத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? இது உறுதியான தீர்க்க தரிசன வேத வசனம். மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த வேத வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உவமையாக சொல்லியிருக்கிறார். அன்றைய தினத்திலே இயேசு வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடற்கரை ஓரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியர்கள் விழுந்தது, அவைகளை பறவைகள் பொறுக்கியது. சில விதை கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததினால் அது கருகி போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அவைகளை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆக, சிலது 60ஆக, சிலது 30ஆக பலன் தந்தது. விளக்காக இருக்கிற வேத வசனத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னா, அந்த விளக்கை போன்ற வேத வசனத்தை நீங்கள் நாட்டம் வைப்பீங்கன்னா, அது மேலே நாட்டம் வைப்பீங்கன்னா, விடிவெள்ளியாகிய இயேசு, உலக ஒளியாக இருக்கிற இயேசு உங்களுக்குள்ள உதித்திருவார். உதிச்ச உடனே நீங்க மகிழுவீங்க. அந்த 3 விதையை போல அல்ல, 3 நிலத்தில் விழுந்த விதையை போல அல்ல, வழியருகில விழுந்த விதையை போல அல்ல, கற்பார இடங்களில் விழுந்த விதையை போல அல்ல, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை போல அல்ல, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நீங்க பலன் கொடுப்பீங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்கிறவர்களாகவும் உணர்கிறவர்களாகவும் இருந்து சிலது 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுப்பார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கணும்னு சொல்லித்தான் நாங்கள் இதை ஆசையாக ஆர்வமாக சங்கீர்த்தனத்தோடு பாடலோடு உங்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வேத வசனத்தின் மேலே நாட்டம் வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. சுவிசேஷத்தை, இயேசு வாயில் இருந்து புறப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை, வசனத்தை நீங்கள் ஒரு வசனத்தை காலையில் எழுந்து மனப்பாடம் பண்ணுங்க.
அதை பகல் முழுதும் மறக்காதீங்க. நான் நான் மனப்பாடம் பண்ணேன். ஒரு நாளைக்கு 1 வசனம், 2 வசனம், மறுநாள் 2 வசனம், மறுநாள் 3 வசனம், மறக்காமல் இருந்து கவனமாக இருந்து நான் அதை மனப்பாடம் பண்ணேன். கிட்டத்தட்ட 300 வசனத்தை மனப்பாடம் பண்ண 300 சினிமா பாட்டு என் இருதயத்திற்குள்ளிருந்து தோற்கடிக்கப்பட்டு தோல்வி அடைந்து அவைகள் என்னை விட்டு நீங்கி போயிற்று. அவைகளுக்குள்ளிருந்து, கிறிஸ்து இயேசுவின் வசனத்திற்குள்ளிருந்து இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் பிறந்து வருகிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தில் 35வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வனாந்திரம் மகிழ்ந்து வறண்ட மனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அதை மாதிரி ஒரு மகிழ்ச்சி, ஒரு செழிப்பு, ஒரு துள்ளுதல் எனக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு இந்த வேத வசனத்தை இருளில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வேத வசனத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். வனாந்திரம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போலவே செழிக்கும். வனாந்திரம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போலவே செழிக்கும். வனாந்திரம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போலவே செழிக்கும். இது எப்பொழுது நடக்கும்? இதை கேட்கும் நமக்கும். இது எப்பொழுது நடக்கும்? இதை கேட்கும் நமக்கும். கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நமது வாழ்க்கையிலும் இது வந்து பலிக்கும். கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் நமது வாழ்க்கையிலும் இது வந்து பலிக்கும். வனாந்திரம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போலவே செழிக்கும். வனாந்திரம் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போலவே செழிக்கும். ஒரு வசனத்தை கூட வாசித்துட்டு பிரசங்கத்தை முடிக்க ஆசைப்படுகிற 1 பேதுருல 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்க. ஜாக்கிரதை, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், இவைகளோடு அன்பையும் கூட்டி வழங்குங்க. இவைகள் உங்களுக்குள் பெருகி இருந்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ளலாம். இப்படியாக அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இந்த வசனத்தை, இருளில் பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிற வேத வசனத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க, வாசித்துக்கிட்டே இருங்க, இருதய பலகையில் எழுதிக்கிட்டே இருங்க, மறக்காமல் தியானிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் நன்றாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பீங்க, நீங்கள் உயர்வீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, சௌக்கியமாக இருப்பீங்க. அப்படி நம்ம தலை தாழ்த்தி செபிப்போமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் இப்படி வேத வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இருளில் பிரகாசிக்கிற விளக்காகிய வேத வசனம்
விடிவெள்ளியாகிய ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு இருதயங்களிலும் உதிக்க வைக்கிற வேதவசனம். இது அப்படியே செய்யட்டும். ஒவ்வொரு இருதயங்களிலும் விடிவெள்ளியாகிய இயேசு கிறிஸ்துவை உதிக்க வைக்கட்டும், இருளை ஜெயிக்கட்டும். இது உமது நாமத்திற்கு மகிமையாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.